நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டில் இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணத்தை அனுப்புறது, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் அனுப்புறதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸுங்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு அளவு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நம்பர் என்ட்ரி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு மெசேஜில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுவே வெரிஃபை ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் நேம் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்க முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுமே ஆகாது. ஸோ இப்போ பேஸாப், பேடிஎம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவையில்லாமல் நம்ம போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3000 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாமல். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து லோட் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போதைக்கு 100 போட்டுக்கலாம். ஸோ லோட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு டீட்டெயில் ஃபுல்லாகவே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கார்டை சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வைக்காமல் கூட இருக்கலாம். ஸோ பே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போயிட்டுருக்குது. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு எனக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 100 ருபீஸ் எனக்கு லோட் ஆகிடும். ஸோ ஓடிபி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ருபீஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் எதுன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் HDFC சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் நேம் நான் கரெக்டாக என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாலே போதும். ஸோ கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுத்தனாலே போதும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 2 பிஸ்னஸ் டேஸ் எடுத்துக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இல்லாமல் ஹாலிடேஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுது. ஸோ இது என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கிரெடிட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பேயூங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ என்னோடய நேம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 வந்து எனக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேயூங்கிறது இது பேயூங்கிறது ஒன்றும் இல்லை, சிட்ரஸுங்கிறது தான் பேயூ, அவங்க கம்பெனி தான் அது. ஸோ 100 ருபீஸ் எனக்கு லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நான் வந்து எந்த சார்ஜுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் கிரெடிட் கார்டிலேருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேடிஎம்மில் பண்ணியிருந்தாலும் இல்லை பேசாப்பில் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.